நிமிஷம். இப்போ இந்த ரெக்கார்டை பார்த்து கூட நீங்கள் பண்ணுங்கள், ஏன்னா இது சடனாக திருப்பி இதாகிடுச்சு. ஓகே, நான் இப்போ நான் அதை கன்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? இப்போ டவுட்ஸ்னால் நீங்கள் கேளுங்க. நீங்க சொன்ன மாதிரி வருது எனக்கு. நீங்க என்ன பண்றீங்க எனக்கு புரியல ஆக்சுவலி. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் நான் கிரியேட் பண்றேன். ஓகேவா? ஜாங்கோ ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் நான் கிரியேட் பண்றேன். அந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றதுக்கு நான் ஜாங்கோவை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். கரெக்டா? எடுத்தோட்டமே ஜாங்கோவை இன்ஸ்டால் பண்ண முடியாது. பைத்தான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். அதுக்கு தான் நான் பைத்தான் வெர்ஷன் நான் செக் பண்ணேன். புரியுதாங்க? அப்போ எனக்கு பைத்தான் வெர்ஷன் கரெக்டாக எடுத்தாதான் ஜாங்கோ இன்ஸ்டால் ஆகும். நான் ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா சரி, ஓகே. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் இன்ஸ்டால் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம அதை தான் ஒர்க் பண்ண போறோம். அது வந்து ஒரு பேக்கேஜ். அந்த பேக்கேஜை நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்களா? ஓகே, இப்போ இந்த செட்டப்லாம் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் இருந்தாதான் நம்ம வந்து இந்த ஜாங்கோவோட ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண முடியும். புரியுதா? ஓகே, அப்ப இந்த ஜாங்கோ ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி கிரியேட் பண்றதுன்னா, அதுக்கு தான் django -admin ஸ்பேஸ் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் ஸ்பேஸ் மெயின் அண்டர்ஸ்கோர் பார்ட் அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் மெயின் ஃபைலை நீங்க கிரியேட் பண்ணீங்க. ஓகே, இதை இப்போ பண்ணுங்க பார்ப்போம். உங்க லேப்டாப்ல பண்ணுங்க, நான் சொல்ல பண்ணுங்க. இந்த கமாண்டை டைப் பண்ணுங்க பார்ப்போம். django ஸ்பேஸ் -admin ஸ்பேஸ் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் ஸ்பேஸ் மெயின் அண்டர்ஸ்கோர் பார்ட் கொடுத்து என்டர் அமுக்குங்க. என்டர் அமுக்குனீங்கன்னா லெஃப்ட் சைட்ல மெயின் பார்ட்னு ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். கிரியேட் ஆயிருக்கான்னு பாருங்க. இப்ப புரியுதுலங்க நான் என்ன சொன்னேன்னு? புரியுது. பட் எதுக்கு நான் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்றேன்? அதுக்கு தான் இப்ப வண்டி இல்லாம நீங்க வண்டி ஓட்ட முடியுமா? அது மட்டும் ஒரு ப்ராஜெக்ட்டை நீங்க ஒரு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணாம நீங்க போய் எங்க போய் ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க? அதுக்கு தான் அந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கு அந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் நான் கிரியேட் பண்றேன். புரிஞ்சா? அந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆனாதான் உங்களால அங்க போய் உள்ள போய் செட்டப்லாம் பண்ண முடியும். புரியுதா? ஓகே ஓகே, யா. அந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி பண்ணுவீங்கன்னு அதை தான் இன்டர்வியூல கேட்பாங்கன்னு சொல்றேன். நான் இன்டர்வியூ கொஸ்டின் சொல்றேன். ஏன்னா இது வந்து அந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றதுக்கு எப்படி பண்றதுன்னா அது ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ்க்கு தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஜாங்கோ -admin ஸ்பேஸ் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் மெயின் அண்டர்ஸ்கோர் பார்ட் கொடுங்கன்னு. புரியுதா? ஓகே. கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேன். கொடுத்து என்டர் அமுக்குனீங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் அந்த 4 கமெண்ட்ஸுமே போட சொன்னீங்களா, நான் போய் போட்டேன். அப்படியே வரிசையா போட்டீங்களா? இல்ல ஒண்ணு தான் ஒன் பை ஒன் ஃபாலோ. லெஃப்ட் சைட்ல வந்திருக்கா அதே மட்டும் மெயின் பார்ட் இதே மட்டும் வந்திருக்கா? ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? கொஞ்சம் ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுமா? ஓகேங்க, நான் ஷேர் பண்றேன். இதை நோட்ல எழுதி வச்சுக்கோங்க கைஸ், ஏன்னா இதை தான் மெயினா கேட்பாங்க. ஓகேவா? ஏன்னா இது கொஞ்சம் நிறைய இந்த கான்செப்டே உங்களுக்கு கொஞ்சம் குழப்பற மாட்டம் இருக்கும். ஓகேவா? ஏன்னா இது ஹை லெவல் கான்செப்ட் எல்லாமே லாங் ப்ராசஸ் மாட்டம் இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, எதுக்கு எங்க அது புரிஞ்சுக்கிட்டா சரி. ஓகேவா? இது நீங்க சும்மா ஒரு இடம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஈஸியாக தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்துருச்சு பாத்தீங்களா? அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. கீழே HTTPன்னு ஒரு லிங்க் வந்திருக்கா? கீழே வாங்க. அதுக்கு மேல ஃபாலோ, அதை கிளிக் பண்ணுங்க. ஃபாலோ லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த கர்சர் அங்க வச்சாலே ஃபாலோ லிங்க் கேக்குதா? அந்த ஃபாலோ லிங்க் மேல உங்க கர்சரை கொண்டு போங்க. சும்மா கிளிக் பண்ணுங்க. அப்படியே கொண்டு போங்க. மேல அந்த ஃபாலோ லிங்கை கிளிக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அந்த லிங்கை காப்பி பண்ணி அது உங்களுக்கு வரல அப்படின்னா அந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணி ஒரு குரோம்லயோ இதுலயோ போய் பேஸ்ட் பண்ணுங்க. அந்த HTTP லிங்கை மட்டும் காப்பி பண்ணுங்க. இல்லைங்க, காப்பி பண்ணுங்க. இல்ல நீங்க தப்பா பண்ணிட்டீங்க. இருங்க அதை எடுக்காது, இப்ப ரன் ஆகாது. நீங்க காப்பி கண்ட்ரோல் C கொடுத்துட்டீங்க. அப்படி இதாகாது. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஹைடு கொடுங்க. ஹைடு கொடுங்க. அதை எடுத்துடுங்க. கீழே உங்களுக்கு வந்துருச்சு பாருங்க. அதை எடுத்துடுங்க. அதை எடுத்து விட்டுட்டு அப்பாரோ மார்க் அமுக்குங்க. ஒரு நிமிஷம். அப்பாரோ மார்க், பேஜ் அப் ஆரோ மார்க் இருக்குல்லங்க, அதை ப்ரெஸ் பண்ணுங்க. என்டர் அமுக்குங்க. ஓகே, திரும்ப நீங்க ரன் பண்ணணும். ஓகே, இப்போ அந்த அப்படியே சொல்ல பண்ணுங்க. அந்த உங்களோட அந்த கர்சரை அப்படியே அந்த HTTPக்கு மேல கொண்டு போங்களேன். அந்த லிங்க்கு மேல கொண்டு போங்க. ஃபாலோ லிங்க்னு கேக்குதா? அந்த ஃபாலோ லிங்க் மேல அப்படியே கிளிக் பண்ணுங்க. இருங்க, அது பக்கத்துல கொண்டு போனா அது அப்படிதான் வரும். ஒரே நிமிஷம். அது எப்படி பண்ணணும்னா, வருதா உங்களுக்கு? இப்ப அது அப்படியே ஸ்ட்ரைட்டா எடுத்துட்டு போங்க. இப்ப பண்ணுங்க, அது வருமே. ஏன் உங்களுக்கு அந்த ஃபாலோ லிங்க் கட் ஆகிட்டே இருக்கு? எதுவும் ப்ரெஸ் பண்றீங்களா? சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் அந்த லிங்க் காப்பி பண்ணுங்களேன்.
கரெக்டா அந்த லிங்கை மட்டும் காப்பி பண்ணுங்க. அப்படி அழகா இப்போ கண்ட்ரோல் சி அமுக்குங்க. காப்பி பண்ணிட்டீங்களா? கரெக்டா அந்த லிங்கை மட்டும் காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டீங்களா? காப்பி பண்ணிட்டு குரோம்ல போய் நியூ டேப் ஓபன் பண்ணி போடுங்க. என்ட்ரா பக்குங்க. அவ்வளவுதான். இப்ப நீங்க ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் கரெக்டா கிரியேட் பண்ணிட்டீங்க. அவ்வளவுதான். புரிஞ்சா? ஓகே. நீங்க இந்த ஜாங்கோ படிச்சு நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா ஃபாரின்ல வந்து உங்களுக்கு ஈஸியா வேலை கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா இது எல்லாமே ஹை லெவல் டெக்னாலஜிஸ் ஆக்சுவலா. ஓகேவா? ஸோ என்னோட சீனியர் ஒருத்தவர் வந்து 11 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. இப்போ அவரோட ரெஃபரன்ஸ்ல தான் நான் கேட்டிருக்கேன். ஓகேவா? மாசம். ஓகே. அவர் வந்து ஜாங்கோ இது இல்லாமல் ஏடபிள்யூஎஸ் டெவாப்ஸ் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக அவர் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ ஓகே. அப்போ அவரை சொன்னதை வச்சு தான் நான் எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணி அந்த அவரோட கைடன்ஸில் தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக எல்லாமே. இப்போ டேட்டா இன்ஜினியரிங்குமே அவர் வந்து ஜாங்கோ மூலியமாக எல்லாமே படிக்க சொன்னார். ஓகேவா? நான் அந்த ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு டெக்னாலஜி கைஸ். ஓகே. ஆக்சுவலாக ஓகே. இது நீங்கள் வந்து ஹை லெவலுக்கு நீங்கள் போகணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இது இன்டெப்த்தாக இறங்கி போய் படிங்க. ஓகேவா? எங்கனாலும் போய் படிங்க. ஓகே. ஸோ பட் ஆனால் இதை படிங்க. ஃபியூச்சரில் சப்போஸ் நீங்கள் ஃபியூச்சரில் ஏதாவது படிக்கணும் அப்படின்னா ஜாங்கோ, ஆனால் ஜாங்கோ படிக்கணுமாலே ஃப்ரண்ட் ஹேண்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே. அப்புறம் ஏடபிள்யூஎஸ் சர்வர் இல்லை இந்த மாட்டம் ஏதாவது நீங்கள் நிறையா சொல்கிறேன் உங்களுக்கு. இதை நான் எண்ட் ஆஃப் தி கிளாஸில் சொல்கிறேன். இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகேவா? ஓகே. ஏன்னா ஒரு எல்லா மாடர்ன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இது வந்து போய் டெவலப் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்களா ஒரு ப்ராஜெக்டே எனக்கு காமிச்சேன் பாருங்க. ஓகே. சூப்பர் கைஸ். இப்போ என்னன்னா இப்போ என்னோட ஸ்க்ரீன் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு ரன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இன்டர்வியூல இதை தான் கேட்பாங்க. ஹவு டு கிரியேட் அ ஜாங்கோ ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர்னா அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெயின் பார்ட், அதாவது மை சைட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லணும். மை சைட் கிரியேஷன் அதுதான் இந்த ஜாங்கோ -admin ஸ்பேஸ் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் மெயின் அண்டர்ஸ்கோர் பார்ட், அந்த ஃபர்ஸ்ட் கமாண்ட். அதுக்கப்புறம் அதுக்குள்ள போகணும் சிடி மெயின் பார்ட். அப்புறம் ஆப் கிரியேட் பண்ணணும். பைத்தான் ஸ்பேஸ் manage.py ஸ்டார்ட் அப் ஸ்பேஸ் சப் அண்டர்ஸ்கோர் பார்ட். அதுக்கப்புறம் ரன் பண்ணணும். பைத்தான் ஸ்பேஸ் manage.py ரன் சர்வர் எனி 4 digit நம்பர், போர்ட் நம்பர்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரு. ஓகே. இதை தான் நீங்க இன்டர்வியூல சொல்லணும். புரியுதாங்க? எஸ் ஆர் நோ? டெல் மீ கைஸ். புரியுதுல? அந்த ஓகே. சொல்லுங்க. அந்த மெயின் பார்ட் சப்டிவிஷன் நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்குல, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அந்த ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் வந்து django ஃபர்ஸ்ட் கமாண்ட் நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்ன கமாண்ட் போட்டீங்க சொல்லுங்க. உங்க லேப்டாப்ல பாருங்க. ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் மெயின் மெயின் அண்டர்ஸ்கோர் பார்ட். ஐஃபன் கிடையாது. இந்த கமாண்டுக்கு பேரு அண்டர்ஸ்கோர் எழுதுங்க அப்படியே. மை சைட் ஜாங்கோ மை சைட் கிரியேஷன், django மை சைட் கிரியேஷன் கமாண்ட் அப்படின்னு எழுதுங்க. django மை சைட் கிரியேஷன் கமாண்ட் அப்படின்னு எழுதுங்க. எழுதிட்டீங்களா? ஓகே. ஸோ அடுத்து என்னன்னா கைஸ் ஒரே நிமிஷம் கைஸ். கைஸ் இப்போ கேக்குது ஆடியபிளா? ஹலோ. கேக்குதுங்க. ஆடியபிள். யா சாரி கைஸ். ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்ல வந்தேன்? ஐயோ டக்குன்னு மறந்துட்டேன். மை சைட் கிரியேஷன் எழுதிட்டீங்களா? ஓகே சூப்பர். அதுக்கடுத்து ஒன்று போட்டிங்க பார்த்தீங்களா, சிடி மெயின் பார்ட்னு போட்டிங்களா? அது எதுக்காகனா என்னோட ஸ்க்ரீன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் மெயின் பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்குள்ளதான் உங்களோட ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரே இருக்கும் ஆக்சுவலா. அதுக்கு உள்ள நீங்க போறதுக்காக தான் நீங்க சிடி மெயின் பார்ட் போட்டீங்க. புரிஞ்சா? புரியுதா? அது புரியுதாங்க?
புரியுதுங்க. ஓகே, இது கூட மேட்டர் கிடையாது. ஆனா இது கம்பல்சரி நீங்க போட்டாகணும். சிடி மெயின் பார்ட் இந்த பாத்துல இருந்தால் மட்டுமே அடுத்து வந்து இந்த பைத்தான் ஸ்பேஸ் மேனேஜ் டாட் பிஒய் சாரி ஆப் கிரியேஷன் கமெண்ட் கொடுக்கணும். ஆப் கிரியேஷன் கமெண்ட் அடுத்த கமெண்ட் பண்ணீங்க, என்ன படிச்சு போட்டிருப்பீங்க? பண்ணீங்க பாப்பா. இந்த சிடி மெயின் பார்ட்டுக்கு அப்புறம் என்ன போட்டீங்க கமெண்ட்? பைத்தான் மேனேஜ் டாட் ஸ்டார்ட் பிஒய் ஸ்டார்ட் ஆப் ஸ்பேஸ் சப் அண்டர் ஸ்கோர் பார்ட். இதுக்கு பேர் தான் ஆப் கிரியேஷன் கமாண்ட். நோட் பண்ணிக்கோங்க, ஆப் கிரியேஷன் கமாண்ட். டிஜாங்கோ ஆப் கிரியேஷன் இல்லனா பூல்ஸ் கிரியேஷன், ரெண்டும் ஒன்று தான். நீங்க ஆப்னே போடுங்க, பூல்ஸ் கூட போட வேணாம். ஆப் கிரியேஷன் கமாண்ட் போட்டுக்கோங்க. இதை நீங்க கூகுள்ல போய் பண்ணி பாருங்களேன், இந்த கமாண்ட் தான் வரும். ஓகே, இப்போ ஜாங்கோ மை சைட் கிரியேஷன் கமாண்ட், ஜாங்கோ ஆப் கிரியேஷன் கமாண்ட் அப்படின்னா உங்களுக்கு இந்த கமாண்ட் வந்துடும். ஓகே யா ஓகே. ஸோ இதுக்கப்புறம் அந்த பைத்தான் ஸ்பேஸ் மேனேஜ் டாட் பிஒய் ஸ்பேஸ் ரன் சர்வர்னு போட்டிங்களா, அது வந்து ஜாங்கோவை ரன் பண்றதுக்குரிய கமாண்ட். நோட் பண்ணிக்கோங்க, ரன்னிங் கமாண்ட், டி ஜாங்கோ ரன்னிங் கமாண்ட். ரன்னிங் கமாண்ட் போட்டு அந்த போர்ட் நம்பர்னு போட்டுக்கோங்க. அந்த 1212 என்ன நம்பர்னாலும், எனி 4 டிஜிட் நம்பர் நீங்க என்னனாலும் போட்டுக்கலாம். அதுக்கு பேர் போர்ட் நம்பர், PORT, பேரட் பி. ஓகே ஓகே. ஸோ அடுத்து என்னன்னா, இப்போ இதை போட்டுட்டீங்களா? ஓகே, இது முடிச்சா இப்போ ரன் ஆயிரும். அதுக்கப்புறம் ரன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாங்கோ இன்ஸ்டால் எக்ஸ்பிளைன் வரும். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மெயின் கான்செப்ட். ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்க ரொம்ப டைம் எடுக்கும், இது சும்மா பாருங்க. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு டவுட் கிளியரா இருக்குல்ல? காயத்ரிக்கும் ஸ்வேதா 2 பேருக்கும் எதுக்கு இது வரைக்கும் நம்ம பண்ணோம்னு, ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி கிரியேட் பண்ணிட்டு போர்ட் நம்பர் எப்படி மென்ஷன் பண்றீங்க? பிகாஸ் ஃபர்ஸ்ட் 1 2 3 4 இப்போ 1 2 1 1 1 2 லைக் அந்த மாதிரி எப்படினாலும் போடலாம், உங்களோட விருப்பம் அது. 7 8 9 10 எனி 4 டிஜிட் நம்பர், அதை நோட் பண்ணிக்கோங்க. எனி 4 டிஜிட் நம்பர் whenever you are trying to run Django project, okay, you have to mention that any 4 digit number, any 4 digit port number அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எப்ப ரன் பண்ணாலுமே 4 டிஜிட் நம்பர் மாத்தி நீங்க ரன் பண்ணிட்டே இருக்கலாம். புரியுதா? இது வந்து ஜஸ்ட் ரன் பண்றதுக்கு மட்டும் தான். இப்போ நான் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும், என்ன சேஞ்சஸ் ஈவன் தோ நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிட்டாலுமே நான் இந்த கமெண்ட் கொடுத்து தான் ரன் பண்ணணும். அப்படிதான்? ஆமா, கரெக்ட். அந்த ரன் பண்ற கமாண்டுக்கு முன்னாடி இந்த மெயின் பார்ட் அந்த பாத்துல இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஓகேவா? புரிஞ்சா? ஏன்னா அந்த மெயின் பார்ட் இருக்கணும், அப்பனாதான் அந்த கமாண்ட் ரன் ஆகும். ஓகேவா? ஓகே, வேற கைஸ் வேற ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ இந்த மெயின் பார்ட் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்றதுனால தானே இந்த மெயின் பார்ட் சப் பார்ட் இதெல்லாம் நம்ம மல்டிபிள் டைம் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஒன்ஸ் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போறேன், இப்போ நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து சிடி மெயின் பார்ட் அது மட்டும் கொடுத்து பண்ணாலே ஓகே தானே? சிடி மெயின் பார்ட் அப்புறம் ஆமா கரெக்ட். இப்ப தெரியாதனமா இப்ப நான் க்ளோஸ் பண்ணிட்டேனாலும் நீங்க திரும்ப இதை நீங்க ரன் பண்ணணும். அப்படி இல்லை, இப்ப நானே உங்க ப்ராஜெக்ட் நான் அனுப்புறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ராஜெக்ட் நீங்க இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா டெர்மினல் நியூ டெர்மினல் ஓபன் பண்ணிட்டு மெயின் பார்ட் கம்பல்சரியா போட்டுருக்கணும். சிடி ஸ்பேஸ் மெயின் அண்டர் ஸ்கோர் பார்ட் கொடுத்து என்ட்ரு அமைக்கி. அப்ப இந்த பாத்துல மெயின் பார்ட் இருக்கணும். இருந்தால் மட்டுமே யூ கேன் ஏபிள் டு ரன் யுவர் கோட். ஓகே, அவ்வளவுதான். இப்ப ரன் பண்ற கமெண்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகும். புரியுதாங்க? இதுல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கீங்கல்ல? அண்டர்ஸ்டாண்ட். சூப்பர். உங்களுக்கு காயத்ரி புரியுதுல? சாரி ஸ்வேதா. ஓகே, இது தெரிஞ்சாலே போதும் கைஸ். இதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் இருக்கு, கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. ஓகே, நீங்க பண்ண வேணாம், நீங்க அப்புறம் போய் பண்ணுங்க. கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. ஓகேவா? ஏன்னா இது நீங்க போய் மனப்பாடம் பண்ணுங்கிற எந்த நீடும் கிடையாது. இது வந்து ஆக்சுவலா ஒரு டூல். இது ஆக்சுவலா ஓகே, இது ஒரு பெரிய ப்ராசஸ் மட்டும் தான் இருக்கும். கொஞ்சம் பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே, இந்த ப்ராஜெக்டை பாருங்களேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட மாடல் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஓகேவா? மாடல்னா என்னன்னா டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நான் என்ன டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண போறேன்னா, எனி டேட்டா பேஸ் வாட் எவர் யூ வாண்ட். ஓகே, இப்போ நான் ஏதாவது ஒரு டேட்டா பேஸ் நான் கிரியேட் பண்றேன். ஓகேவா? அதுக்கு எப்படி கிரியேட் பண்ணணும்னா, ஒரு இந்த சப்பார்ட்டுக்குள்ள மாடல்ஸ் டாட் பிஒய்ன்ட்டு ஒரு கோடு இருக்கும், ஒரு பைத்தான் ஃபைல் இருக்கும். இந்த மாடல்ஸ் டாட் பிஒய்ல தான் நீங்க வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? சரிங்க, டேபிள் கிரியேட் பண்றீங்க. இதுல டேட்டாபேஸ் எங்கங்க இருக்கு அப்படின்னா, இது டிஃபால்ட்டாவே இந்த ஜாங்கோல டேட்டாபேஸ் இருக்குங்க.
நீங்க ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணீங்கல்ல, பிப் ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் டி ஜாங்கோன்னு, அது டிஃபால்ட்டாவே ஒரு SQLite 3ங்கிற ஒரு டேட்டா பேஸ் இன்ஸ்டால் ஆயிருக்கும். அதை எப்படிங்க நான் பார்க்கறதுன்னா, இந்த செட்டிங்ஸ் டாட் பிஓல போய் பார்க்கலாம். நீங்க இந்த மெயின் பார்ட்டுக்குள்ள செட்டிங்ஸ் டாட் பிஓன்னு இருக்கும், அதுல போய் மெதுவா ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்துட்டே மெயில் வந்துட்டே இருந்தீங்கன்னா இந்த டேட்டா பேசஸ் போட்டு அந்த SQLite போட்டிருக்கானா, புரியுதா? அவன் டிஃபால்ட்டாவே இருக்கும். இது நீங்க ப்ராக்டிஸ் பர்பஸ்க்கு இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? இதே நீங்க கம்பெனில வந்து ஒவ்வொரு டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுவாங்க. இதே MySQL கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்க, இதை MongoDB, DB2 டேட்டா பேஸ், SQL சர்வர், PostgreSQL, SQL சர்வர், SSO, ஓகே, இந்த மாட்டம் வேரியஸ் டைப் ஆஃப் டேட்டா பேஸை நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். எனி ஒன் டேட்டா பேஸை நீங்க கனெக்ட் பண்ண முடியும். அது இங்க போய் தான் பண்ண முடியும். புரிஞ்சா? ஓகே. ஸோ அப்போ இப்போதைக்கு நம்ம இதுவே நீங்கள் போதும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, ஓகேவா? சரி, இது டிஃபால்ட்டாக இருக்குது, அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறேன். அது எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு பாருங்கள். கிளாஸ் டேபிள் நேம் என்னது? இப்போ டேபிள் நேம் வந்து மை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். மை ஸ்டூடெண்ட்ஸ் STUDENTS மை ஸ்டூடெண்ட்ஸ். அதில் மாடல் டாட் கேபிட்டல் M மாடல், ஓகே, மாடல்ஸ் டாட் கேபிட்டல் மாடல். இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலாக. இதெல்லாம் சின்டாக்ஸ். ஏன் இப்போ மாடல்ஸ் போட்டோன்னு இது இல்லை, இது வந்து ஒரு சின்டாக்ஸ். ஒரு ஊப்ஸ் மாடலில் நீங்கள் போடணும் இதை. ஏன்னா அப்போ தான் இந்த ஜாங்கோ வந்து டேபிளாக கன்வெர்ட் பண்ணும், புரியுதா? இந்த மாடல்ஸ் டாட் மாடல் ஏன் போட்டோம், M கேபிட்டல் எல்லாம் வரும், ஓகே. இதில் வந்து உங்களுக்கு டேபிளில் என்னென்ன காலம் வேணும்? இப்போ நான் எனக்கு வந்து சும்மா ஃபுல் நேம்ங்கிற ஒரு காலம் வேணும். ஃபுல் நேம் ஈக்குவல் டு மாடல்ஸ் டாட் கேரக்டர் ஃபீல்டு. அதாவது அந்த கேரக்டர் ஃபீல்டாக செட் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் லென்த் 100, அப் டு 100 வரைக்கும் நான் கொடுத்துக்கலாம். ஃபுல் நேம் கொடுத்துட்டேன். அப்புறம் என்னன்னா இமெயில் ஐடி வந்து மாடல்ஸ் டாட் இமெயில் ஃபீல்டுன்னு கொடுத்துட்டா போதும். இதுக்குள்ள நீங்கள் லென்த் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அப்புறம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ஃபுல் நேமு, இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு. இல்லை என்ன கொடுக்கலாம், சரி ஏதாவது ஒன்று கொடுக்குறேன், நான் பாஸ்வேர்டே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து மாடல்ஸ் டாட் கேரக்டர் ஃபீல்டு, மேக்ஸிமம் லென்த்து 100, ஓகேவா? வேற என்ன கேஸ் கொடுக்கலாம்? ஃபோன் நம்பர் கொடுப்போமா? ஃபோன் அண்டர்ஸ்கோர் நம்பர் ஈக்குவல் டு மாடல்ஸ் டாட் கேரக்டர் ஃபீல்டு, மேக்ஸிமம் லென்த் 15 போட்டுக்கிறேன். ஓகே, போதும். இந்த ஒரு 4 போதும் இப்போதைக்கு, ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு டேட்டா பேஸை நான் கிரியேட் பண்ணிட்டேன், ஓகேவா? புரிஞ்சா? சரி, ஓகே. இப்போ இந்த கோடை நான் அப்படியே உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். காயத்ரி அண்டு இவங்க ஓவர் ரைட் பண்ணுங்க. உங்களோட அந்த மாடல்ஸ் டாட் பியூவில் போய் ஓவர் ரைட் பண்ணுங்க பார்ப்போம். அப்படியே காப்பி கட் பண்ணுங்க. டூ இட் நவ். பண்ணிட்டா எனக்கு சொல்லுங்க. ஓவர் ரைட் பண்ணிட்டீங்களாங்க அந்த மாடல்ஸ் டாட் பிஒய்ல? பண்ணியாச்சா? பண்ணிட்டீங்களா ஸ்வேதா? ஓகே. இதை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, இதை நீங்க டேட்டா பேஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணணும், ஓகேவா? அதுக்கு 2 கமாண்ட் இருக்கு, ஓகேவா? ஏன்னா நம்ம டேட்டா பேஸ் எங்க இருக்கு? செட்டிங்ஸ் டாட் பிஒய்க்குள்ள ஒரு இடத்துல இருக்கு. நீங்க இங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க. இதை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும், ஓகேவா? அந்த ரெஜிஸ்டர் பண்றதுக்கு தான் இந்த கமாண்ட், ஓகே? அந்த கமாண்ட் போறதுக்கு முன்னாடி நல்லா கவனிங்க. மெயின் பார்ட்டுக்குள்ள உங்க கோட் இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஆக்சுவலா இந்த சர்வரை நீங்க ஸ்டாப் பண்ணணும். இப்போ சர்வர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, லைவ் ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கு, ஓகே? எப்படி ஆஃப் பண்றதுன்னா, இந்த டெர்மினல் எங்கேயாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணி Ctrl+C, Ctrl M C அமுக்குனீங்கன்னா இந்த சர்வர் இப்படி ஸ்டாப் ஆயிரும். பண்ணுங்க பாப்போம். சர்வரை ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே, டன். சர்வரை ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம்
நீங்க என்ன பண்ணணும், இந்த கமாண்டை ஃபாலோ. மெயின் பார்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மெயின் பார்ட் இருக்குல்ல, மெயின் பார்ட் இருந்தால் தாங்க கமாண்ட்லாம் எடுக்கும். ஓகே, அப்போ பைத்தான் ஸ்பேஸ் manage.py ஸ்பேஸ் மேக் மைக்ரேஷன்ஸ் ப்ளூரல்ல போடணும். ஓகே, மைக்ரேஷன். என்னங்க திரும்ப திரும்ப எனக்கு இப்படியே வருது, இதான் தப்பு பண்ணிட்டேன் நான். ஒரே நிமிஷம் கைஸ், ஒரே நிமிஷம் கைஸ். மேக் மை நோ சேஞ்சஸ் டிடெக்டட் ஏன் வருது எனக்கு? ஓகே ஓகே ஓகே, சாரி சாரி சாரி. இன்னும் நான் settings.py கான்ஃபிகர் பண்ணவே இல்லைல்ல, அதான். ஓகே கைஸ், ஓகே கைஸ் கைஸ் இது ஒரே நிமிஷம் பாருங்க, ஒரே நிமிஷம் பாருங்க. உங்களோட settings.py ஓப்பன் பண்ணுங்களேன். உங்களோட settings.py ஓப்பன் பண்ணுங்க கைஸ். எல்லாரும் ஓப்பன் பண்ணிட்டீங்களா? settings.py ஓப்பன் பண்ணிட்டீங்களா? அது அப்படியே மெதுவா கீழே வாங்க. கான்ஃபிகர் பண்ணணும் ஆக்சுவலா. இந்த இன்ஸ்டால்ட் ஆப்ஸ்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, லைன் நம்பர் 33 பாருங்க. அதுக்கு கீழே இப்படி என்டர் அமைக்கி உங்களோட ஆப் நேம் என்ன, sub_part, அதை நீங்க கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க. கமா அதே மட்டும் django -rest framework அதையும் கான்ஃபிகர் பண்ணுங்க. பண்ணுங்க பாப்போம். django -rest framework அதையும் கான்ஃபிகர் பண்ணுங்க. இது பேர் தான் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த settings.py போய் பண்ணணும். நீங்க பண்ணிட்டா சொல்லுங்க. settings.py ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அப்படியே மெதுவாக வந்தீங்கன்னா இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்னு போடணும். ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் கிடையாது, வெறும் ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் கைஸ். ரெஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஃப்ரேம் ஒர்க் இதை போடுங்க. கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க கைஸ். ரெஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஃப்ரேம் ஒர்க் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க கைஸ். இதுக்கு பேர் தான் கான்ஃபிகரேஷன். ஆமா, இன்ஸ்டால்ட் ஆப்ஸ்ல இந்த ரெண்டு இதையுமே நீங்க கான்ஃபிகர் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. இது கம்பல்சரியா பண்ணி ஆகணும். ஓகேவா? இதை கான்ஃபிகர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும், இந்த திருப்பி மேக் மைக்ரேஷன் கமாண்ட் கொடுங்க. இப்போ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரியேட் மாடல் மை ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒன்று வரும். ஓகே, இந்த மாட்டம் வந்திருக்கா பண்ணுங்க. பைத்தான் ஸ்பேஸ் manage.py ஸ்பேஸ் மேக் மைக்ரேஷன்ஸ் கொடுத்து என்டர் அமுக்குங்க. என்டர் அமுக்குனீங்கன்னா இந்த மாட்டம் வரும், கிரியேட் மாடல் மை ஸ்டூடெண்ட்ஸ்னு வரும். வருதா? மாடியூல் நாட் ஃபவுண்ட் எரர் வருது. மாடியூல் நாட் ஃபவுண்ட் எரரா? ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க ஒரு நிமிஷம் கொஞ்சம். இவங்க ஸ்வேதா உங்களுக்கு என்ன வருதா கரெக்டா? இல்ல, நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணுங்க பண்ணுங்க. காயத்ரி ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. 1 minute இந்த நெட் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. நீங்க புதுசா பண்ணீங்களா இது, இல்ல ஆல்ரெடி பண்ண ப்ராஜெக்ட் பண்றீங்களா? எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் தான் பண்றேன். எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ல நீங்க ஆல்ரெடி பண்ணிருப்பீங்களே மேக் மைக்ரேஷன். சரி, ஓகே. இப்போ நீங்க கொடுக்கறதே டைரக்டா கொடுத்துருவோம். ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க பாக்குறேன். ஐ திங்க் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப கொடுத்தா அது நோ சேஞ்சஸ் டிடெக்ட் தானே வருது. சரி பண்ணுங்க, ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க பாப்போம். தப்பு எங்க தப்பு பண்ணிருக்கீங்கன்னா, உங்களோட ரெஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஃப்ரேம்வொர்க் போடுங்க. ரெஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஃப்ரேம்வொர்க் போடணும். லைன் நம்பர் 41ல ரெஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஃப்ரேம்வொர்க். ஓகேவா? இப்போ அப்பா கொடுத்து என்டர் அமுக்குங்க. இப்போ வந்துருச்சா? ஓகே, குட்.
எக்ஸிஸ்டிங் வந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எரர் அடிக்குமா? இப்போ என்கிட்ட பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு டேபிள் இருக்கு, ஓகே. எக்ஸிஸ்டிங் டேபிள். ஸோ இல்ல நான் இப்போ இப்போ இது இதை நீங்க கொடுக்க. இதை கொடுத்தாலும் இது தனியா இன்னொரு திருப்பி நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து மேக் மைக்ரேஷன் பண்ணி ஆகணும். ஓகே ஓகேவா? ஓகே. யா ஓகே. டேட்டா நெக்ஸ்ட் பண்ணாம கைஸ். எதுவும் லிங்க் பண்ணணும் இங்கே? செட்டிங்ஸ் டாட் பிஒய்ல கீழே மெதுவா வாங்க, கீழே வாங்க. இதுதான் டேட்டா பேஸ். இது நீங்க மாத்தக்கூடாது. ஆக்சுவலா நீங்க ஒர்க் பெஞ்ச் பைத்தான் மைஎஸ்கியூஎல் கனெக்ட் பண்ணணும்னா இதை நீங்க பண்ணலாம். ஆக்சுவலா அது வந்து ஃபுல் ஸ்டாக்கு தான் அது செட் ஆகும். இதுக்கு இதுவே போதும். ஓகேவா? ஓகே. யா அடுத்து மைக்ரேட் பண்ணுங்க. டைப் பண்ணுங்க மைக்ரேட்டுங்கிற கமெண்ட் கொடுங்க. பைத்தான் ஸ்பேஸ் மேனேஜர் டாட் பிஒய் ஸ்பேஸ் மைக்ரேட் டைப் பண்ணுங்க காயத்ரி. அந்த மேக் மைக்ரேஷனை தூக்கிட்டு மைக்ரேட்னு கொடுங்க. ஓகேன்னு வரும். மைக்ரேட் MIGRATE என்டர் பண்ணுங்க. இது வந்து சேவ் பண்றதுக்கு சமம். அவ்வளவுதான். ஓகேன்னு வந்துருச்சா? அப்போ உங்களோட டேபிள் வந்து அஃபீஷியலா வந்து இதுல போய் சேவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எங்க அந்த டேட்டா பேஸ்ல போய் சேவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த கமெண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்வேதா ஓகேங்க, மைக்ரேட் கொடுத்தா ஓகே வந்துச்சு. வந்துருச்சா? சூப்பருங்க. இப்ப நல்லா கவனிங்க கைஸ். இப்ப இவ்வளவு தூரம் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஒரு டேபிளை வந்து ஒரு அஃபீஷியலா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஓகேவா? சரி, இப்போ அந்த டேபிளுக்கு வந்து நீங்க ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து டிசைன்ல இருந்து நீங்க டேட்டா வாங்கி டேட்டாஸ் போய் ஸ்டோர் பண்ணணும். ஆக்சுவலா நம்ம அந்த அளவுக்குலாம் நமக்கு தேவையில்லை. ஓகே, நான் அது ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட் வைஸ் வந்துடும். ஓகே, அப்ப இருங்க நானும் மைக்ரேட் பண்ணிக்கிறேன். பைத்தான் மேனேஜ் டாட் பிஒய் மைக்ரேட். ஓகே, இப்போ எனக்கு வந்து ஓகேன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ நான் இது ஆக்சுவலாக இப்போ அஃபிஷியலாக ஒரு டேட்டா பேஸில் போய் அந்த டேபிள் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு உங்கள் காலமோட. ஓகே, இப்போ அதுக்கு நம்ம டேட்டா போய் கொடுக்கணும். ஆனால் நம்மக்கிட்ட தான் டிசைன் இல்லையே. அப்போ நம்ம அந்த டிசைன்ல இருந்தானே டேட்டா வாங்கி கொடுக்க முடியும். இப்போ நான் பண்ணி காமிச்சேன் உங்ககிட்ட கூட ஒரு ப்ராஜெக்ட். அப்போ நம்ம என்னங்க பண்ணுறதுன்னா இல்லை டிஃபால்ட்டாக அட்மின் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். எப்படி ஓப்பன் பண்ணலாம்னா இங்கே பாருங்க, இங்கே அந்த சப்பார்ட்டுக்குள்ள அட்மின் டாட் பிஒய்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணுங்க. சரி, அந்த பைத்தான் ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு நானே இந்த கோட் அனுப்புறேன் கைஸ், கொஞ்சம் கவனிங்க. ஃப்ரம் ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் மாடல் ஸ்பேஸ் இம்போர்ட் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த டாட் ஏன் போட்டேன், இந்த சப்பார்ட்டுக்குள்ளேயே அட்மின் இருக்கு, அந்த மாடல்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த மாடல்ஸ் இருக்கு, இந்த டேபிளை நான் கனெக்ட் பண்ண போறேன். அதுக்காக நான் இப்படி போட்டேன் மாடல்ஸ் இம்போர்ட் ஸ்டார்னா. ஏன்னா இந்த மாடலுக்குள்ள நான் எத்தனை டேபிள் இருந்தாலும் என்னால் அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற பெர்மிஷன் தான் இந்த ஸ்டார். இதை கொடுத்துட்டு அட்மின் டாட் சைட் டாட் ரிஜிஸ்டர் அதில் அந்த டேபிள் நேம் போடணும். ஓகேவா? இந்த கூட அப்படியே அனுப்புறேன். ஃபுல்லாத்தையும் ஓவர் ரைட் பண்ணுங்க பார்ப்போம். ஓவர் ரைட் பண்ணுங்க. உங்களோட அட்மின் டாட் பி ஓப்பன் பண்ணி உங்க சாட் பாக்ஸ்ல அமைச்சிருக்கேன் பாருங்க, அந்த கோட் அப்படியே ஓவர் ரைட் பண்ணுங்க. உங்களோட டேபிள் நேம் கரெக்டாக போடுங்க. ஓகேவா? காயத்ரி உங்க டேபிள் நேம் பார்த்து போட்டுக்கோங்க. உங்க டேபிள் நேம் என்னவோ அதை கரெக்டாக போடுங்க. இது எதுக்காக பண்றோங்கிறத இப்ப நான் சொல்றேன். ஓகே. ஓகேவா? பண்ணிட்டீங்களா? ஓகே, குட். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ரன் பண்ணணும். ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயின் பார்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எப்படி செக் பண்ணுவீங்க? மெயின் பார்ட் இருக்கு. அப்போ ரன் பண்ணுறது என்ன கமாண்டு? அஸ்யூஷுவல் ரன் சர்வர் கமாண்டு. ஓகேவா? இது உங்களுக்கு தெரியும். இப்போ ரன் பண்ணுறப்ப இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அந்த ரெட் கலர் வராது. இப்போ ரன் பண்ணுறப்ப ஏன்னா நீங்கள் மைக்ரேட் அந்த மைக்ரேஷன் கொடுத்தனால உங்களுக்கு அந்த ரெட் கலர் சிம்பிள் வராது. இப்போ நீங்கள் வந்து ரன் பண்ணீங்கன்னா இந்த மாட்டம் ஜாங்கோ சக்ஸஸ்ஃபுல்னு வரும்ல, இதுக்கு மேலே ஒரு ஃபார்வர்டு ஸ்லாஷ் போட்டு அட்மின் அப்படின்னு போட்டு என்டர் பண்ணுங்க. இந்த மாட்டம் உங்களுக்கு கேட்கும். கேட்குதான்னு பாருங்க. ரன் பண்ணுங்க. ஸ்வேதா ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? ஸ்வேதா ஓகே பண்ணுங்க. ஹைட் பண்ணுங்க. அத
ரன் பண்ணுங்க பைத்தான். அப்பாரோ மார்க் அமுக்கினாலே அந்த கமெண்ட்ஸ்லாம் வந்துடும். ஓகேவா? அப் டவுனு அமைக்கி மாற்றி மாற்றி ப்ரெஸ் பண்ணிங்களா உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் கமெண்ட்ஸ்லாம் வந்துடும். பண்ணுங்க பைத்தான் ஸ்பேஸ் manage.py ஸ்பேஸ் run server ஸ்பேஸ் any 4 digit number. ஓகே, இப்போ அந்த லிங்கை கிளிக் பண்ணி போங்க பார்ப்போம். அதே மாட்டோம். அந்த ப்ரீவியஸ் டேப்பை க்ளோஸ் பண்ணிருங்க. என்டர் பண்ணுங்க. ஓகே, இப்போ அந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அந்த யூஆர்எல்ல போட்டு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போடுங்க. லாஸ்ட்ல போடுங்க. லாஸ்ட்ல ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போடுங்க. ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அட்மின், ஒரே ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அட்மின். என்டர் பண்ணுங்க. ஓகே, ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேக்குதா? ஓகே காயத்ரி, நீங்க உங்களுக்கு வருதா இது? காயத்ரி உங்களுக்கு வருதாங்க? சரி, ஓகே, உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ போல. இங்க நல்லா கவனிங்க. வருதா? சூப்பருங்க. ஓகே, இப்போ இன்னைக்கு இதுக்கு உங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியாது, கரெக்டா? அப்ப நான் என்ன பண்ணணும், ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்க செட் பண்ணணும். அதை நீங்களே தான் பண்ணணும். உங்களோட விஎஸ் கூட ஓப்பன் பண்ணுங்களேன். போய் சர்வரை ஸ்டாப் பண்ணுங்க. எப்படி சர்வரை ஸ்டாப் பண்ணுவீங்க பண்ணுங்க பார்ப்போம். டெர்மினல்ல போயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணி கண்ட்ரோல் சிஎம்க்குங்க. கண்ட்ரோல் சிஎம்க்கு இப்போ நான் கொடுக்குற சொல்ற கமாண்டா டைப் பண்ணுங்க. பைத்தான் ஸ்பேஸ் manage.py ஸ்பேஸ் கிரியேட் சூப்பர் யூசர். ஸ்பேஸ் இல்லாம, நான் ஸ்பேஸ்னா ஸ்பேஸ் சொல்லிடுவேன். கிரியேட் சூப்பர் யூசர் ஸ்பேஸ் இல்லாம டைப் பண்ணுங்க. இந்த கமாண்ட்ஸ்லாம் நீங்க மக்கப் பண்ணி தான் ஆகணும். என்டர் அமுக்குங்க. உங்களோட காயத்ரி இதை கொஞ்சம் கவனிங்களேன். காயத்ரி, யூசர் நேம்ல வந்து நீங்க என்னன்னாலும் கொடுக்கலாம். பைத்தானே நீங்க கொடுங்க, காமனா கொடுங்க. பைத்தான் டைப் பண்ணுங்க. பைத்தான் கொடுத்து என்டர் அமுக்குங்க. இமெயில் அட்ரஸ் தேவை கிடையாது. என்டர் அமுக்குங்க. இப்ப வெயிட் பண்ணுங்க. இப்ப நீங்க பாஸ்வேர்டு வந்து நீங்க 1 2 3 நாளே கொடுங்க. ஆனா உங்க கண்ணுக்கு தெரியாது அந்த பாஸ்வேர்டு. ஓகேவா? சும்மா 1 2 3 நாள் கொடுத்து என்டர் அமுக்குங்க. 1 2 3 நாளும் கொடுத்து என்டர் அமுக்குங்க. திருப்பி 1 2 3 நாளும் கொடுத்து என்டர் அமுக்குங்க. ஒய் கொடுங்க. ஒய் கொடுத்து என்டர் அமுக்குங்க. அவ்வளவுதான். ஓகே, இது அப்படியே நோட் பண்ணுங்க. இப்போ என்னென்னலாம் பண்ணீங்களோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த கமாண்டை நோட் பண்ணுங்க நோட்ல. இது எதுக்குன்னா அட்மினோட யூசர் நேம் பாஸ்வேர்டை நம்ம கொடுக்கணும். ஓகேவா? அது நானே செட் பண்ணிக்கிறேன். அதுக்காக இந்த கமாண்டை நான் ஃபாலோ பண்றேன். அப்ப என்னோட யூசர் நேம் என்ன? அது பைத்தான். என்னோட பாஸ்வேர்ட் 1 2 3 4. புரியுதா? அப்ப சூப்பர் யூசர் கமாண்ட்னா என்ன? அது அட்மின் கிரியேஷன் கமாண்ட். அட்மினுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குற கமாண்ட்னு அர்த்தம். நோட் பண்ணிக்கோங்க நோட்ல. இதை நோட் பண்ணிட்டு இப்ப ஜாங்கோ ரன் பண்ணுங்க. நோட் பண்ணீங்களா? நோட் பண்ணியாச்சு. ரன் பண்ணுங்க. ஜாங்கோ எப்படி ரன் பண்ணுவீங்க? ஒன்றும் இல்லை, அப்பாரோ ஒர்க் பண்ணி கிளிக் பண்ணுங்களேன். அப்பாரோ கிளிக் பண்ணுங்களேன். திரும்ப அப்பாரோ கிளிக் பண்ணுங்க. இப்போ என்டர் அமுக்குங்க. அவ்வளோதான். இது ஈஸியாக ஷார்ட்கட்லாம் நீங்கள் ரன் பண்ணிடலாம். இப்போ அதே மாட்டோம். இப்போ ஆல்ரெடி ரன் ஆகிட்டா இருக்கு உங்களோட போர்ட் நம்பர். அங்கே போங்க, ஒரு ப்ரௌசர் போங்க, போய் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு உங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து என்டர் அமுக்குங்க. உங்களை யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுங்க. லாகின் கொடுங்க. எப்படி லாகின் ஆகுதா? ஓகே கொடுத்துருங்க. இப்ப இதையும் நெவர் கொடுத்துருங்க. இப்ப பாருங்க லெஃப்ட் சைடுல அந்த மை ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறது ஏன்னா அது
உங்களோட டேபிள் நேம் அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ எந்த டேட்டாவுமே உள்ள இல்லை. இப்போ ஆக்சுவலாக ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து இந்த டேட்டாலாம் வரும். ஃப்ரண்ட் எண்ட்ல யாராவது ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த டேட்டா வந்து இங்கே ஸ்டோவ் ஆகும். ஆக்சுவலாக நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட்லாம் கனெக்ட் பண்ணல. அப்போ நீங்கள் டம்மியாக நீங்களே டேட்டா ஆட் பண்ணலாம். அந்த ஆட் மை ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு ரைட் சைடில் இருக்கு பாருங்களேன், அதை கொடுத்து டேட்டா ஃபில் பண்ணுங்க. கிளிக் பண்ணுங்க. நீங்களே கொடுங்க ஃபுல் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, ஃபோன் நம்பர் நீங்களே ஏதாவது கொடுங்க பார்ப்போம். ஒரு 2-3 டேட்டா இதை கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்க. திருப்பி இன்னொரு டேட்டா போய் ஆட் பண்ணுங்க. இப்ப உங்ககிட்ட வந்து 2 டேட்டா இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த 2 டேட்டாவையும் இப்ப வந்து காயத்ரி கேக்குறாங்க, உன்னோட ஏபிஐ டேட்டா எனக்கு கொடுப்பா, நான் வந்து எனக்கு என் ப்ராஜெக்ட்ல நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த 2 டேட்டாவையும் ஏபிஐயா கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? அதை தான் இப்ப நான் சொல்லி தர போறேன். புரியுதா? சேவ் பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப மைக்கு சாரி வீடியோ ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிக்கோங்க. காயத்ரி உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? காயத்ரி பண்ணீங்களா? அது பண்ணியாச்சுங்க. ஆக்சுவலா இந்த டேட்டா வந்து நம்ம கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஆக்சுவலா டிஃபால்ட்டா இருக்கும், அவங்க ஃப்ரண்ட்ல இருந்து வந்துரும். ஆனா நம்ம கிட்ட ஃப்ரண்ட் இல்லையே, அதனால நானா உங்களுக்கு சொல்லி தந்தேன். ஓகேவா? நீங்க இவ்வளவு தூரம் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஆக்சுவலா நீங்க ஒரு ஷார்ட்கட்ல பண்ணுவீங்க. ஆனா உங்களுக்கு நான் பேசிக்ஸ்ல இருந்து நான் சொல்லி கொடுத்துருக்க ரீசன் என்னன்னா, உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து டேட்டா வந்திருக்கணும், எதுவுமே இல்லை. அதனாலதான் நான் டிஃபால்ட்டா நானே கொடுத்தேன். ஓகேவா? சரி, இப்போ நானும் அதே தான் ஃபாலோ பண்றேன். இப்போ நான் என்ன ஃபாலோ பண்ணேன், யூசர் நேம் பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். பைத்தான் ஸ்பேஸ் manage.py ஸ்பேஸ் கிரியேட் சூப்பர் யூசர் கொடுத்து என்ட்ரா அமுக்கினேன். எனக்கும் அதே மாட்டேன் பைத்தானுங்கிற யூசர் நேம் செட் பண்ணிக்கிறேன். இமெயில் லிஸ்ட் தேவை கிடையாது. 1 2 3 4 பாஸ்வேர்டு, 1 2 3 4 பாஸ்வேர்டு, ஒய் கொடுத்து என்ட்ரா அமைக்கிறேன். கிரியேட் ஆயிடுச்சு. சூப்பர் யூசர் கிரியேட்டர் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. இப்போ நான் ரன் பண்றேன், ஜாங்கோ ரன் பண்றேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து ஜாங்கோ வந்து இங்கே ரெஃபரன்ஸ் பண்ணிட்டேன். பைத்தான் ஸ்பேஸ் 1 2 3 4 கொடுத்து லாகின் பண்ணிட்டேன். லாகின் ஆயிடுச்சு. என்னோட டேட்டா வந்துருச்சு மை ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு. ஆக்சுவலாக 2 எஸ் வரும் ப்ளூரல், அது டிஃபால்ட்டாக வரதான் செய்யும், அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆட் மை ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணி நான் ஒரு டேட்டா ஆட் பண்ணிக்கிறேன். vignesh@gmail.com 1 2 3 4 பாஸ்வேர்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, சேவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு டேட்டா ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் சும்மா kumar@gmail.com 1 2 1 2 1 2 பாஸ்வேர்டு, ஃபோன் நம்பர் திருப்பி 1 2 3 4 5 6 7 8 9 10 ஃபோன் நம்பர் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ என்கிட்ட 2 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? டெல் மீ கைஸ், எல்லாரும் பண்ணிட்டீங்களா? காயத்ரி நீங்க பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இவ்வளவு நேரம் நம்ம என்ன பண்ணோம், ஒரு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணோம், அப்புறம் டேட்டா பேஸ்ல போய் கிரியேட் பண்ணோம், அந்த டேட்டா பேஸ் அஃபிஷியலா ரெஜிஸ்டர் பண்ணோம், அந்த டேபிள் கிரியேட் பண்ணோம், அந்த டேபிள டேட்டா பேஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணோம். அதுக்கு நீங்க 2 கமாண்ட் ஃபாலோ பண்ணீங்க, மேக் மைக்ரேஷன், மைக்ரேட் கமாண்ட். அதுக்கப்புறம் அட்மின்க்கு கிரியேட் பண்றதுக்கு கமாண்ட் யூஸ் பண்ணி அட்மின் யூசர் நேம் பாஸ்வேர்ட் செட் பண்ணீங்க. இதுக்கப்புறம் அந்த அட்மின் பாஸ்வேர்ட் நீங்க கிரியேட் பண்ண அவசியம் கிடையாது, அதாவது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஓகேவா? ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க தனித்தனியா பண்ணி தான் ஆகணும். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க திரும்ப ரன் பண்றப்ப அந்த கமாண்ட் கொடுத்து பண்ணணும். இல்லை, அது உங்கள்ட்ட பாஸ்வேர்ட் தெரியுமே, பைத்தான் 1 2 3 அதை கொடுத்து லாகின் பண்ணீங்க. அதுக்கு அட்மின்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணாதான் அங்க காட்டும். அதுக்கு தான் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்க. இங்க இந்த கோட் நீங்க பண்ணனாலதான் உங்களுக்கு அட்மின்ல இது காட்டுது. ஓகேவா? அங்க போய் டம்மியா டேட்டா ஆட் பண்ணிருக்கீங்க. ஓகே, சோ இப்ப அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த டேட்டாவை நான் சீரியலைஸ் பண்ணணும். ஓகே, இதுதான் ஃபியூச்சரு. சீரியலைசர்னா என்னன்னா, உங்களோட டேட்டாவை இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க வந்து ஒரு பிரியாணி செஞ்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ ஒரு பெரிய அண்டால வந்து 1000 பேருக்கு நீங்க செஞ்சிருக்கீங்க. ஓகேவா? அப்படியே அந்த அண்டாவே தூக்கிட்டு போய் எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்களே. அப்ப உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 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 செஸ் ஒரு வாளியில வந்து அந்த தேவையானதை உள்ள எடுத்து போட்டு அதை எடுத்துட்டு போய் தான் சர்வ் பண்ணுவீங்க. கரெக்டா? அப்ப அதே மாட்டம் தான் இப்ப நம்ம பண்ண போறோம். அந்த சீரியலைசர்ங்கிறது என்னது, உங்களோட டேட்டாவை நான் அந்த வாளி மாட்டை கன்வெர்ட் பண்ண போறேன். ஓகே, அதை எடுத்துட்டு போய் தான் நான் போய் அந்த எனக்கு வந்து இந்த ஏபி லிங்கா கன்வெர்ட் பண்ணி கொடு அப்படின்னு நான் சொல்ல போறேன். புரியுதா கைஸ்? ஏன்னா அந்த வாளியில எடுக்கிறப்பதான் எனக்கு ஒவ்வொரு டேட்டாவையும் தனித்தனியா எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு நான் சொல்லணும்.
அதுக்காக தான் அந்த வாலியில எடுக்கிறேன். அந்த வாலியில எடுக்கிறதுக்கு பேர் தான் சீரியலைசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இங்க லெஃப்ட் சைடுல நீங்க ஒரு சீரியலைசர்ஸ் டாட் பிஒய்னு ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணணும். பண்ணுங்க பார்ப்போம். எப்படி பண்ணோம்னா நல்லா கவனிங்க. அந்த சப்பார்ட்டுக்கு மேல ஒரு கிளிக் பண்ணி ஆக்சுவலா கைஸ் இதுதான் கைஸ் உங்களோட ஒர்க்கே. இதுதான் நீங்க ஸ்டார்ட் பண்ணுமே. இந்த சீரியலைசர்ல தான் நீங்க ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணணும். ஆக்சுவலா இந்த கோடெல்லாம் உங்கள்கிட்ட இருக்காதுல்ல, அதனால தான் நான் பேசிக்ல இருந்து ஸ்கிராச்ல இருந்து சொல்லி கொடுத்தேன். ஆக்சுவலா உங்களோட ப்ராஜெக்ட்ல இந்த கோடெல்லாம் டிஃபால்ட்டாவே இருக்கும், டேட்டா பேஸ் அதுன்னு இருக்கும். உங்களோட ஒர்க்கே இந்த சீரியலைசர்னு ஒன்று கிரியேட் பண்ணணும். சப்பார்ட்டை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கொடுத்து சீரியலைசர்ஸ் டாட் பிஒய் அப்படின்னு ஒரு பைத்தான் ஃபைலை கிரியேட் பண்ணுங்க பார்ப்போம். பண்ணுங்க கைஸ். ஸ்பெல்லிங் வேணா நானே அனுப்புறேன். உங்க சாட் பாக்ஸ்ல அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. அந்த ஸ்பெல்லிங் சீரியலைசர்ஸ் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. பண்ணுங்க. சப்பார்ட்டை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கொடுத்து சீரியலைசர்ஸ் டாட் பிஒய் அப்படின்னு கொடுங்க. நீங்க வேற என்ன நேம்னாலும் கொடுக்கலாம், பட் இது ப்ரொஃபஷனலான நேம். கொடுத்துட்டீங்களா? ஓகே, கொடுத்தாச்சு. நீங்க காயத்ரி, சாரி இவங்க ஸ்வேதா. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்களேன் ஒரு கோடு. ஓகே, சோ இப்போ என்னன்னா எனக்கு ஓகே, இது வந்து ஆக்சுவலா இந்த கோடு தான். என்ன கோடு? அந்த வாலியா கன்வெர்ட் பண்றது. ஓகேவா? இந்த இடத்துல உங்களோட டேபிள் நேம் கொடுக்கணும். எந்த டேபிள் நேம்? உங்க டேபிள் நேம் என்ன? அது மை ஸ்டூடெண்ட்ஸ். அதான் நீங்க கொடுக்கணும் அந்த சீரியலைசருக்குள்ள. ஓகே, அவ்வளவுதான். இது அந்த ஃபீல்ட்ஸ்ல ஆள்னா எனக்கு எல்லா ஃபீல்டுனா எல்லா காலத்தையும் எடுத்துட்டு வந்து எனக்கு வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு நீங்க ஒரு சொல்றீங்க. அதுதான் இந்த கிளாஸ் எம்ப்ளாயி சீரியலைசர் அப்படிங்கிற இந்த கிளாஸ் நேம். ஓகேவா? இந்த கோடு எதுக்காக நம்ம போட்டிருக்கோம்? எதுக்காக? ஏன்னா இந்த சீரியலைஸ்ங்கிறது ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்ல இருக்கு. இதை தான் நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்க. புரிஞ்சா? அதுக்காக தான் நான் அந்த லைப்ரரி யூஸ் பண்ணிருக்கேன். சீரியலைஸ்ங்கிற ஒரு லைப்ரரி. ஓகே, இது என்ன பண்ணும்னா உங்களோட டேட்டாவை அந்த வால்யூமாட்ட கன்வெர்ட் பண்ணும். அதாவது பிரிச்சு எடுக்கிறதுக்காக, ஒவ்வொரு டேட்டாவையும் பிரிச்சு எடுக்கிறதுக்காக கன்வெர்ட் பண்ணும். அதுதான் இந்த கான்செப்ட். இது அப்படியே உங்களுக்கு சாட் பாக்ஸ்ல ஷேர் பண்றேன். உங்களோட அந்த சீரியலைஸ் டாட் பிஒய்க்குள்ள இதை பேஸ்ட் பண்ணுங்க பார்ப்போம். உங்க சாட் பாக்ஸ்ல அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. அப்படியே காப்பி கட் பண்ணுங்க. பண்ணுங்க கைஸ். இதுல உங்க டேபிள் நேம் மட்டும் தான் நீங்க மாத்தணும். புரிஞ்சா? பண்ணிட்டீங்களா? டன். நீங்க ஸ்வேதா? ஓகே, குட். சோ இதுதாங்க ஆக்சுவல் ஒர்க்கே. இதுல தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணுமே. இதுவும் இந்த views டாட் pyல போய் அடுத்து ஒரு லாஜிக் எழுதணும். நீங்க என்ன லாஜிக்னா அந்த சீரியலைசஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த லாஜிக் எழுதணும். என்ன லாஜிக்னா இருங்க, நான் அதுக்கு கோட் இருக்கு. ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு நான் அனுப்புறேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கவனிங்க. ஓகே, ஓகே, இந்த கோடை நீ இவ்வளோ கோடு போடணும். ஏங்க நான் இவ்வளோ கோடு போடணும் அப்படின்னா இருங்க, இதில் வந்து உங்கள் டேபிள் நேமை மாற்றிக்கோங்க. உங்கள் டேபிள் நேம் என்னது? மை ஸ்டூடெண்ட்ஸா? நானே அனுப்புகிறேன் கோடு எல்லாமே. இதுக்கு ஃபஸ்ட்டு கவனிங்களேன். ஓகே, இது தேவையில்லை, அந்த போஸ்ட் தேவையில்லை. சரி, அது இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ ஹெட்டர் ஃபைல் ஏங்க நீங்கள் போட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஹெட்டர் ஃபைலும் இப்போ இந்த HTTP ரெஸ்பான்ஸ் தேவை கிடையாது ஆக்சுவலாக. ஓகேவா? அதே மட்டும் இந்த ஆப்ஜெக்ட் 4ங்கிறது எல்லாமே ஒரு எரர் டிஸ்பிளே பண்றதுக்காக அது வரும். ஓகே, உங்களுக்கு தேவையானதே இந்த APIஓ, இந்த ரெஸ்பான்ஸ், இதுதான். இந்த ஸ்டேட்டஸ்மே தேவை கிடையாது. ஆனா நீங்க சும்மா போடுங்க. இது தெரியும், டேட்டா பேஸ்ல இம்போர்ட் பண்றதுக்காக இதை போட்டிருக்கேன். இது இந்த சீரியலைசர்னு ஒன்று கிரியேட் பண்ணீங்கல்ல, அதுல இருக்கிற அந்த சீரியலைசரை இம்போர்ட் பண்ணும்ல, அதுக்காக அதை போட்டிருக்கேன். ஏன்னா அப்பதானே அந்த சீரியலைசர்லாம் அந்த வாலி வச்சிருக்கீங்க, அந்த வாலியை நான் எடுத்துட்டு வந்து சர்வ் பண்ணும்ல, இதுக்காக நான் வந்து இந்த வியூஸ்ல இந்த கோடு போட்டிருக்கேன். புரியுதா? ஓகே, இப்போ ஹெட்டர் ஃபைலாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த ஹெட்டர் ஃபைலை மட்டும் அப்படியே ஓவர்ரைட் பண்ணுங்க பார்ப்போம். உங்களோட அந்த 1ஆம் நம்பர்ல இருந்து அப்படியே உங்க ஹெட்டர் ஃபைலை மட்டும் அப்படியே ஓவர்ரைட் பண்ணுங்க. எல்லா ஹெட்டர் ஃபைலையும் போடுங்க. உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே காப்பி பண்ணி உங்க views டாட் py ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படியே views டாட் py கீழே டெஸ்ட் டாட் py கீழே இருக்கும், அங்கே போய் ஓவர்ரைட் பண்ணுங்க. ஓகே, பண்ணிட்டீங்களா? ஹெட்டர் ஃபைலை மட்டும் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. ஓகே, நீங்க ஸ்வேதா? பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இதுதான் ஆக்சுவல் லாஜிக்கே. இவ்வளவுதான் கோடு. இது கீழே இருக்கலாம் விட்டுருங்க, இது தேவையில்லை. இதுமே எடுத்து விட்டுறலாம், இந்த கமெண்ட் பண்ணலாம், இந்த கூட எடுக்கக்கூடாது. ஓகே, இது வந்து நான் ஊப்ஸ் கான்செப்ட்ல நான் போட்டிருக்கேன். ஓகேவா?
ஸோ இப்போ ஒரு நார்மல் ஊப்ஸ் இது ஓகேவா. ஸோ அப்போ கிளாஸ் எம்ப்ளாயி லிஸ்ட்டுங்கிற ஒரு கிளாஸ் நேம், ஏபிஐ வியூங்கிறது வந்து அந்த மேலே நான் கொடுத்துருக்கேன் பாருங்க அந்த ஹெட்டர் ஃபைல் இதுதான். ஏன்னா அந்த ஏபிஐ வியூங்கிறது என்ன அப்படின்னா இங்கே தான் அந்த லிங்காக கன்வெர்ட் பண்ணி ஏபிஐ லிங்க் எப்படிங்க இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லி கொடுத்துருக்கேன்ல, டிக்ஷனரி ஃபார்மேட்டில் இருக்கும், இப்படி தான் இருக்கும், கீ கோலன் வேல்யூ பேராக இருக்கும். இதுதான் ஏபிஐ ஃபார்மேட்டு. அதுக்காக தான் இந்த ஏபிஐங்கிற அந்த லைப்ரரியை நான் யூஸ் பண்ணியிருக்கேன், புரிஞ்சா. அப்புறம் நானே ஒரு கெட்டுன்னு நீங்கள் குமார்னு கூட ஒரு மெத்தட் நேம் வச்சுக்கலாம், என்ன நேம்னாலும் வச்சுக்கலாம். ஆனால் கெட்டுனா சும்மா ஒரு டேட்டாவை நான் கெட் பண்ணி எடுக்கிறதுக்காக நான் அப்படி நான் போட்டிருக்கேன் கெட் அப்படின்ட்டு. உங்களுக்கே தெரியும் செல்ஃப் கிளாஸுக்குள்ள நீங்கள் மெத்தடு கிரியேட் பண்ணாலே செல்ஃப் கீவேர்டு உங்களுக்கு போடணும், உங்களுக்கு தெரியுங்களா. சூப்பர். அப்புறம் ரெக்வஸ்ட்டுங்கிறது என்னன்னா ஆக்சுவலாக இந்த இடத்துல ரெக்வஸ்ட் நீங்கள் டிஃபால்ட்டாக போட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னா ஆன்லைனில் வர டேட்டாவை இதை உள்ள அலோவ் பண்ணும் ஆக்சுவலாக, ஓகேவா. இது ஃபுல் ஸ்டாக்கு செல்லுபடி ஆகும், பட் இதுக்கு தேவையில்லை, ஆனால் இருந்தாலும் இதை போடுங்க, ஓகேவா. சரி, இது என்னன்னா அந்த ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், உங்களோட டேட்டாவை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். மை ஸ்டூடெண்ட்ஸ்னு இந்த டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஆல். ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஆல்னா என்னன்னா உங்க டேட்டாவை பாருங்களேன், ஆப்ஜெக்டா தானே இருக்கு. அப்போ ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஆல்னா என்ன அர்த்தம், இருக்கிற எல்லா டேட்டாவையும் வலிச்சு எடுத்துட்டு வா அப்படின்னு அர்த்தம். அப்போ வலிச்சு எடுத்துட்டு வந்து இந்த எம்ப்ளாயி ஒன்றுல இருக்கும். ஓகே, சீரியலைசர் ஒன்று வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த எம்ப்ளாயி சீரியலைசர் எங்க இருக்கு, இங்க இருக்கா. இது வந்து என்னது, உன்னோட டேபிள உள்ள இருக்கிற ஒவ்வொரு டேட்டாவையும் பிரிக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. எனக்கு அந்த டேட்டாவை மட்டும் கொடுங்கடா, நான் பிரிச்சு காட்டுறேன்டா, பிரிச்சு அதான் எனக்கு அந்த சட்டியை மட்டும் கொடுங்கடா, அந்த அண்டாவை மட்டும் கொடுக்கல, உள்ள இருக்கிற ஒவ்வொரு பிரியாணியை நான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போடுறேன்டா, சர்வ் பண்றேன்டா அப்படின்னுல அந்த மாட்டம் இது சீரியலைசர், புரிஞ்சா. ஓகேவா. அப்ப நான் என்ன பண்றேன், ரெண்டையும் கனெக்ட் பண்றேன். எப்படி கனெக்ட் பண்றேன் பாருங்க, உங்களோட டேட்டா இதுல வந்துடும். எம்ப்ளாயி ஒன்ல உங்க டேட்டா வந்துருமா, இருக்கிற எல்லா டேட்டா 50 டேட்டா தான் சொல்லி 1 மில்லியன் டேட்டா இருந்தாலும் வந்துடும். அப்ப அந்த டேட்டாவை இந்த சீரியலைசர் இந்த மெத்தட் என்ன பண்ணும், அங்க நான் உள்ள பாஸ் பண்றீங்களா, எம்ப்ளாயி ஒன் மெனி ட்ரூன்னு கொடுக்கணும். மெனி ட்ரூனா இருக்கிற எல்லாமே அர்த்தம். இது டிஃபால்ட்டாவே நீங்க இப்படிதான் கொடுக்கணும். இருக்கிற எல்லா டேட்டாவுமே இது சீரியலைசர் பண்ணும், புரியுதா. சீரியலைஸ் பண்ணி ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் சீரியலைசர் டேட்டானா என்ன அர்த்தம், உங்களோட டேட்டாவை ஏபிஐ ஃபார்மேட்ல ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துரும். அதாவது அந்த லிங்கா கன்வெர்ட் பண்ணி இது கொடுத்துரும், புரியுதா கைஸ். அப்ப அந்த ரெஸ்பான்ஸ் சீரியலைசஸ் டேட்டானா இந்த சீரியலைசர்ங்கிறது என்னது, இதுல தான் உங்க டேட்டா சீரியலைஸ் இருக்கு. அப்ப உங்க டேட்டா என்ன பண்ணி கொடுத்துரும்னா வர்ற ஒவ்வொரு டேட்டாவையும், அதாவது உங்களோட டேட்டா எப்படி வரும் அப்படின்னா மாடல்ல ஃபுல் நேம் வரும். ஃபுல் நேம் வந்து நீ என்ன நேம் கொடுக்குறியோ அந்த மணினா மணி, இமெயில்னா இமெயில் ஐடி வந்துடும். இது ஒவ்வொன்றையும் டிக்ஷனரி அதாவது ஏபிஐ ஃபார்மேட்டா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, அதுக்காக தான் இந்த கோடு போட்டிருக்கோம். இது புரியுதா புரியலையா, டெல் மீ கைஸ். ஓகே, அப்ப இந்த கோடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இவ்வளவுதான், சும்மா சின்ன லாஜிக் இது. இது அப்படியே உங்களுக்கு சாட் பாக்ஸ்ல ஷேர் பண்றேன், பண்ணுங்க பாப்போம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஒரு ஸ்டெப் தான் இருக்கு. இப்போ இதுதான் கன்வெர்ட் பண்ணி நமக்கு லிங்கா கொடுக்குமா? ஆமா, இதுதான் லிங்கா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா, அது எப்படி கொடுக்குங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்கு. இதை பண்ணிட்டீங்களா? இதை அப்படியே காப்பி கட் பண்ணுங்க பாப்போம். அந்த உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. பண்ணியாச்சு. உங்க டேபிள் நேம்லாம் கரெக்டா பாத்துக்கோங்க. உங்க டேபிள் நேம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டா இருக்காட்டு. அப்ப நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல எப்படி ஒர்க் பண்ணணும், சீரியல்ஸ் டாட் கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் வியூஸ் கிரியேட் பண்ணணும். ஓகேவா. சரி, என்கிட்ட இப்போ இன்னொரு டேபிள் இருக்குங்க. அதை என்னங்க பண்றதுன்னா, அப்ப நான் இன்னொரு டேபிள் இப்ப நான் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இதை கிரியேட் பண்ணி மேக் மைக்ரேட் கமெண்ட் கொடுத்து அதை அட்மின்ல ஆட் பண்ணி அதுல டேட்டா ஆட் பண்ணி திருப்ப சீரியலைசருக்கு தனியா கூட எழுதணும். இன்னொரு கிளாஸ் எழுதி அதை நீங்க இன்னொரு வியூஸ் எழுதி கனெக்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ நீங்க எத்தனை டேட்டா வேணாலும் நீங்க எத்தனை டேபிள்னாலும் நீங்க டேட்டாவை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஏபிஐயா. ஓகேவா. இதை பண்ணிட்டீங்களா கைஸ்? பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. ஓகே, குட். சோ இப்போ இதை வந்து ஃபங்க்ஷன், இதை நீங்க இது வந்து ஒரு கிளாஸ், இதை நீங்க கால் பண்ணாதானே ரன் ஆகும். அதானே நம்ம படிச்சிருப்போம். அது எப்படி நீங்க கால் பண்ணணும்னா உங்களோட சப்பார்ட்டை ரைட் கிளிக், அதே மாட்ட கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கொடுத்து urls.py அப்படிங்கிற ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணுங்க. urls.py அப்படின்னு ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணுங்க பாப்போம். urls.py அந்த சப்பார்ட்டை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி urls.py கிளிக் பண்ணுங்க. ஓகே, டன். பண்ணிட்டீங்களா? இப்ப அதுல இந்த கோடு வரும். இது என்ன கோடுனா இதுதான் உங்களோட அந்த கால் பண்ற கோடு, அந்த ஏபிஐ கால் பண்ற கோடு. ஓகேவா. இந்த ஏபிஐ ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டிருக்கீங்கல்ல, அப்ப நீங்க கூகுள்ல போயிட்டு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஏபிஐன்னு போட்டா உங்களோட ஏபிஐ டேட்டா வந்துடும். ஓகே, இதை நீங்க அருண் கூட போட்டுக்கலாம், குமார் போட்டுக்கலாம், ஸ்வேதா போட்டுக்கலாம், காயத்ரி போட்டுக்கலாம், என்னன்னாலும் நீங்க போட்டுக்கலாம். இதை உங்களோட விருப்பம். உங்களோட டேட்டா எப்படி வரணுமோ நீங்க அதுக்கேற்ற நீங்க நேம் கொடுத்துக்கலாம். ஏபிஐ நான் கொடுத்துருக்கேன் இப்போதைக்கு சும்மா. ஓகேவா. அப்ப இது என்ன பண்ணும், வியூஸ் டாட் எம்ப்ளாயி லிஸ்ட்ங்கிறது உங்களோட கிளாஸ் அது கால் பண்ணிருக்கு. இப்படிதான் ஆஸ் வியூ
அஸ்வியூக்கு தான் நான் இப்படி கொடுத்துருக்கேன், இது இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரம் டாட் இம்போர்ட் வியூஸ்னா கொடுத்துருக்கேன் உள்ள. புரிஞ்சா? ஆக்சுவலாக இதுவுமே தேவையில்லை தான், பட் ஆனால் இருக்கட்டும். ஓகே, இது மேபி அட்வான்ஸ் லோட் கோடுனால அப்படியே வச்சிருக்கேன் போல. ஓகே, இது எதுனா இந்த ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் யூஆர்எல் பட்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இதுக்கு இன்னொரு லாஜிக் வரும், பட் இது தேவையில்லை. பட் ஆனால் இது இருக்கட்டும் அப்படியே. ஓகே சரி, ஓகே புரியுதா கைஸ்? ஓகே, இது புரியுது? இதில் யாருக்கா டவுட் இருக்கா? அப்போ இதுதான் கால் பண்ணுறது. ஓகே, இதை நான் அப்படியே காப்பி பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். இதை நீங்கள் அப்படியே உங்கள் urls.py பேஸ்ட் பண்ணுங்க கைஸ். டூ இட் நவ். அவ்வளோதான், முடிஞ்சு. பண்ணுங்க. ஓகே டன். அப்போ இந்த கோடை நான் எதுக்கு போட்டிருக்கேன்? இதை நான் கால் பண்ணியிருக்கேன். கால் பண்ணுறதை நீங்கள் இப்படி தான் கால் பண்ணணும், யூஆர்எல்ஸில் தான் கால் பண்ணணும். ஓகேவா? சரி, நீங்கள் பண்ணிட்டீங்களா ஸ்வேதா? ஓகே, ஸோ இப்போ இதை பண்ணதுக்கப்புறம் இந்த யூஆர்எல்ல மெயின் பார்ட்டுக்குள்ள ஒரு யூஆர்எல் இருக்கும் பாருங்களேன். மெயின் பார்ட்டுக்குள்ள ஒரு செட்டிங்ஸ்க்கு அப்புறம் ஒரு urls.py இருக்குல்ல, இங்கே போய் அதை நீங்கள் தெரியப்படுத்தணும். இது வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் மாட்டோம். எப்படின்னா இந்த பாத் பக்கத்தில் இன்க்ளூட் போட்டுட்டு பாத்து எம்டி கமா இன்க்ளூட் அந்த இன்க்ளூடுக்குள்ள சிங்கிள் குவாட்ஸில் sub_part.urls லாஸ்ட்ல கமா. அதாவது எனக்கு சப் பார்ட்டுக்குள்ள ஒரு யூஆர்எல்ஸ் டாட் இருக்கு, அதை நீ இதில் இன்க்ளூட் பண்ணிக்க. ஏன்னா இதான் கான்ஃபிகரேஷன். இப்படி பண்ணாதான் உங்களுக்கு ரன் ஆகும். ஓகே, பண்ணுங்க பார்ப்போம். இந்த கோட் அப்படி டைப் பண்ணுங்க. உங்களோட அந்த லைன் நம்பர் 80 இம்போர்ட் பார்த்துக்கப்பா கமா போட்டு இன்க்ளூட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லைன் அப்படியே கொடுங்க, கரெக்டாக கொடுங்க. வேணா அனுப்புறேன் உங்களுக்கு, உங்கள் சாட் பாக்ஸில் அனுப்பிச்சிருக்கேன். கரெக்டாக கொடுங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கொடுங்க பார்ப்போம். கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு கைஸ். இதுக்கப்புறம் நம்ம ரன் பண்ணி பார்க்கறது தான் வேலை. இது வந்து இதெல்லாம் ஒன் டைம் பண்ணுறது தான். இந்த சப்பார்ட் இதை பண்ணுறது ஒன் டைம் தான். ஓகேவா? நீங்கள் மல்டிபிள் டைம் கை வைக்கிறது அந்த சீரியலைசரு, யூஆர்எல்எஸ், வியூஸு, அப்புறம் அந்த admin.py. கொடுத்துட்டா சொல்லுங்க கைஸ். டன். பண்ணிட்டீங்களாங்க காயத்ரி அண்ட் ஸ்வேதா? பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நீங்க உங்க டெர்மினல்ல போய் சர்வரை ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே, சர்வரை ஸ்டாப் இல்ல ஐ திங்க் ரன் ஆகிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. அப்போ ரன் ஆகிட்டு இருக்குன்னா விட்டுருங்க. ஓகே, போய் ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா கவனிக்கங்க. இந்த லிங்கை மேலே காப்பி பண்ணி நியூ டேப் ஓப்பன் பண்ணி போட்டுக்கோங்க. நியூ டேப்ல அந்த லாஸ்ட்ல அப்படியே எடுத்து விட்டுங்க. அந்த அட்மினுக்கு வரைக்கும் எடுத்து விட்டு இந்த மாட்டம் நார்மலா வரணும். இந்த மாட்டம் இப்படி நார்மலா வந்துச்சுன்னா இந்த மாட்டம் பேஜ் நாட் ஃபவுண்ட் இந்த மாட்டம் வரணும். வருதான்னு பாருங்க, ஒரு நிமிஷம் பண்ணுங்க பார்ப்போம். இதே மாட்டம் உங்களுக்கு வருதான்னு பாருங்க. எனக்கு வந்திருக்க மாட்டமே அட்மின் 1 API 2 இப்படி மாட்டம் வந்திருக்கான்னு பாருங்க. வெறும் இந்த லிங்கை மட்டும் போடுங்க. வெறும் அந்த போர்ட் நம்பர் வரைக்கும் இருக்கணும். வருதா? இதுதான் ஆக்சுவலா ரன் ஆகுறப்ப இப்படி தான் வரும் உங்களுக்கு. வருதா? யா, வருது. பேஜ் நாட் ஃபவுண்ட். பேஜ் நாட் ஃபவுண்ட் வருதா உங்களுக்கு ஸ்வேதா? ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இது மட்டும் வருதா? வருதா உங்களுக்கு? இப்போ இதை ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு உங்க ஏபிஐ உங்களுக்கு வேணும்னா எப்படி போடணும்? அந்த ஏபிஐ நேமா போடுங்க. ஏன்னா அந்த ஏபிஐ தான் நாங்கள் நேம் கொடுத்தீங்க, கொடுத்து என்ட்ரான் பண்ணீங்கன்னா எப்படி உங்களோட டேட்டா இங்கே வந்துருச்சா? இங்கே HTTP 200 ஓகேன்னு வரணும், அக்செப்ட்னு இருக்கணும். உங்க ஏபிஐ டேட்டா வந்துருச்சா? இதுதான் உங்க ஏபிஐ. வந்திருக்கா பாருங்க பார்ப்போம். உங்க டேட்டா வந்திருக்கான்னு பாருங்க. இப்போ நான் ஒரு என்னோட டேட்டாவை நான் ஏபிஐ கன்வெர்ட் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? ஏபிஐ லிங்கா கன்வெர்ட் பண்ணிட்டேனா? வருதாங்க? உங்களுக்கு ஸ்வேதா? ஓகே, இப்போ உங்களோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க யாரு? இப்போ நீங்க வந்து ரெண்டு பேருமே இப்போ டீம்மேட்ஸ்னு வச்சுக்கோங்க. நீங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு இதை பண்ணி ஒரு ஏபிஐவா டேட்டாவை கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. எனக்கு அனுப்பிச்சு விட்றீங்க. அப்போ என்ன அனுப்பிச்சு விடணும்னா இந்த லிங்கை தான் நீங்க அனுப்பிச்சு விடணும். அந்த மேலே அந்த லிங்கை காப்பி பண்ணி எனக்கு நீங்க அனுப்பிச்சு விடணும். எப்படி அனுப்பணும்னா இப்போ நான் சும்மா ஒரு பேச்சுக்கு மெயில் அனுப்புவாங்க. ஆக்சுவலா இந்த மாட்டம் அனுப்பிச்சிங்கன்னா HTTPன்னு வந்துடும். இப்போ எனக்கு நீங்க அனுப்பிச்சிருவீங்க. ஓகே, இப்போ நான் இதை என்ன பண்ணுவேன்? என்கிட்ட ஒரு லிங்க் கிடைச்சா நான் என்ன பண்ணுவேன்? படிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க பாப்பா, என்ன பண்ணுவேன்? பண்ணி காட்டுறேன் பாருங்க. நியூ விண்டோல ஒரு பைத்தான் ஃபைலை நான் ஓப்பன் பண்ணி, இது இப்போ நீங்க பண்ண வேணாம், வீட்டில் போய் பண்ணிக்கோங்க. டைம் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு. ஓகே,
இப்போ பாருங்க உங்களுக்கு புரியும். ஓ இதுதான் இதுக்கு முன்னால நம்ம படிச்சோமான்னு. இப்போ உங்க கையில ஏபிஐ நான் லிங்கை நான் மாத்திட்டேன். என்னோட டேட்டா பேஸ்ல இருக்க டேட்டாவை நான் ஏபிஐயா நான் மாத்திட்டேன். இப்போ எனக்கு தான் தெரியுமே ஏபிஐல இருக்க டேட்டாவை எப்படி வெளியில கொண்டு வரணும்னு. ஏன்னா நான் வேற ஒரு ப்ராஜெக்ட்ல இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்கேயோ ஒரு ப்ராஜெக்ட்ல நான் இருக்கேன், ஏதோ ஒரு மூலையில இருக்கேன். எனக்கு நீங்க ஏபிஐ லிங்கை மட்டும் எனக்கு அனுப்பிச்சிட்டீங்க, கன்வெர்ட் பண்ணி மாத்தி கொடுத்து அனுப்பிச்சிட்டீங்க. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்றேன், இருங்க உங்களோட இது பைத்தான்ல நியூ ஃபோல்டர்ல October 5 சும்மா ஒரு இதை ஓப்பன் பண்ணி பைத்தான் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்குவோம். ஓகே, அது ரன் ஆகிட்டு இருக்கணுங்க. இந்த சர்வர் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு, இது ஆஃப் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நான் ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு தான் தெரியுமே. ஓகே, எப்படி பண்ணுவீங்க? இம்போர்ட் ரெக்வஸ்ட், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? இம்போர்ட் ரெக்வஸ்ட், அப்புறம் அந்த யூஆர்எல்குள்ள உங்களோட யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிருங்க. பேஸ்ட் பண்ணிட்டேன்னா இப்போ இந்த யூஆர்எல்ல வந்து உண்மையிலே இந்த யூஆர்எல் லைவா இருக்கான்னு எப்படி செக் பண்ணுவோம்? எப்படி செக் பண்ணுவோம்? ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம், அந்த ரெக்வஸ்ட் டாட் கெட் அதுக்குள்ள இருக்கிற அந்த யூஆர்எல். ஓகேவா? புரிஞ்சா? அதுக்கப்புறம் பிரிண்ட்ல ரெஸ்பான்ஸ். புரியுதா? அப்ப இதுல என்ன ஆன்சர் வரும்? உண்மையிலே உன்னோட யூஆர்எல் வந்து ஆக்டிவா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகே, அப்ப எனக்கு ரெஸ்பான்ஸ் 200 வரணும். வருதா? அப்போ உண்மையிலே ஆக்டிவா தான் இருக்கு. அப்ப ஆக்டிவா இருக்குன்னா என்ன அர்த்தம்? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஆக்டிவா இருக்குன்னா லாஜிக் எழுதுங்க. இஃப் ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் கோட் ஈக்குவல் டு 200 இருந்துச்சுன்னா உள்ள போயிட்டு எனக்கு இப்ப நான் சும்மா டேட்டா ஈக்குவல் டு ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன், அதை ஜேசனா கன்வெர்ட் பண்ணு, பிரிண்ட்ல டேட்டா. அப்ப அந்த டேட்டா எனக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இல்ல ரெஸ்பான்ஸ் அந்த 200 இல்லைன்னா ஸோ பிரிண்ட்ல வந்து சாரி நாட் ஆக்டிவேட்டட் அப்படின்னு கொடு. எப்படி லாஜிக்கு? இப்போ ரன் பண்ணுவோமா? இப்போ ரன் பண்ணிட்டேன்னா இப்போ ரன் பண்ணாட்டியுமே என்னோட டேட்டா இது நான் வேற எங்கேயோ இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி என்னோட டேட்டா வந்துருச்சா? எப்படி கைஸ்? எஸ் ஆர் எவ்ரி ஒன் டெல் மீ கைஸ், டெல் மீ கைஸ், சொல்லுங்கப்பா. யா கரெக்ட். ஓகே, அப்ப அதாவது இதோட மீனிங் என்னது? சமைக்கிறதும் நீங்க தான், அதை சாப்பிட்டு ஃபீட்பேக் கொடுக்கறதும் நீங்களே தான். அதை மட்டும் ஏபிஐ கிரியேட் பண்றதும் நீங்க தான், அந்த ஏபிஐல இருந்து டேட்டாவை எடுத்து ஆக்சஸ் பண்றதும் நீங்க தான். புரியுதா கைஸ்? இப்ப தெரியுதா ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்னா எதுக்கு யூஸ் பண்ணோம்? ரெஸ்ட் ஏபிஐனா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு இதுக்கு. ஓகே, அப்ப ரெஸ்ட் ஏபிஐங்கிறது அந்த ஏபிஐ கிரியேட் பண்றது. அந்த கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்றதா ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க், ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க். இது வந்து நார்மல் ஏபிஐ. ஓகேவா? நீங்க ஏபிஐயா கிரியேட் பண்ணிட்டீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல, எங்கேயோ ஒரு இடத்துல கிரியேட் பண்ணி அந்த லிங்க் எனக்கு அனுப்பிச்சிட்டீங்க. ஓகே, அந்த லிங்கை வச்சு நான் வந்து டேட்டா வெளியில எடுத்துட்டேன். இப்போ நான் என்னனால வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். புரியுதா கைஸ்? புரியுதா எதுக்கு படிச்சீங்கட்டு? எஸ் ஆர் நோ கைஸ்? யா அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இந்த கோட் உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். வேணா சேவ் போட்டோ எடுத்துக்கோங்க. இந்த கோடை நீங்க தனியா ஒரு பைப் கிரியேட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்க. ஸோ இது வந்து நமக்கு ஜேசானா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருச்சு. அவ்வளவுதான். ஓகே, இப்போ வந்து இப்போ நீங்க அடுத்து சொல்லுங்க. அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா? டாட் ஜேசான் இருக்குல்ல, அதுலேயே நம்ம டோக்கன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா? இதை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க சாட் ஜிபிடில யூஸ் பண்ணி பாருங்க, நிறைய பண்ணலாம். ஓகேவா? நீங்க வேணா அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எனக்கு. ஓகேவா? பண்ணலாம், நிறைய பண்ணலாம். ஓகே, இந்த ஜேசன் இந்த டேட்டா வச்சு நீங்க என்னனாலும் பண்ணலாங்க. இப்போ உங்க கையில டேட்டா வந்துருச்சுங்க, இதை நீங்க என்னனாலும் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, சூப்பர் கைஸ். இப்போ அடுத்து என்னன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இப்போ நீங்க இன்னொரு டேபிளோட ஆக்சஸ் கேட்குறீங்க. அவன் இதையும் எனக்கு மாத்தி கொடுறான்னு. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? இன்னொரு டேபிள அவன் ஆக்சஸ் பண்ணணும். அப்போ இன்னொரு டேபிள் நீங்க எழுதணும். அதே மாட்டேன். இப்போ நீங்க இன்னொரு டேபிள் நீங்க எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து நான் வேற ஒரு டேபிள் நேம் கொடுக்குறேன். இதுக்கு வந்து ஜாவா பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிற ஒரு டேபிள் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதையும் நீங்க என்ன பண்ணணும்? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? டெல் மீ கைஸ். இதையும் நீங்க மைக்ரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை நீங்க எப்படி பண்ணணும்? பைத்தான் ஸ்பேஸ் manage.py ஸ்பேஸ் மேக் மைக்ரேஷன்ஸ். ஓகே, இந்த மாடல் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். அப்புறம் மைக்ரேட் பண்ணணும். பைத்தான் ஸ்பேஸ் manage.py ஸ்பேஸ் மைக்ரேட்.
மைக்ரேட் பண்ண ஓகேன்னு வந்துடும். ஓகேன்னு வந்ததுக்கப்புறம் திருப்பி நீங்கள் என்ன பண்ணணும், இதை நீங்கள் அட்மினுக்கு தெரியப்படுத்தணும். ஓகே, ஏன்னா அட்மினில் கனெக்ட் பண்ணும்ல. புரியுதா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரி ஒன் டெல் மீ கைஸ், டெல் மீ கைஸ், புரியுதுல இது உங்களுக்கு? ஹலோ, ஓகே. அப்ப இந்த டேபிளையும் நான் என்ன பண்ணணும், சீரியலைஸ் பண்ணணும். எப்படி சீரியலைஸ் பண்ணுவேன்? ஓகே, இதே இதை தூக்கி அடுத்து போடுங்க, அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இப்போ எம்ப்ளாய் சீரிஸ் இருக்கா, இதுக்கு பதிலாக நான் பைத்தான் எம்ப்ளாய் சீரிஸ் நான் மாத்திக்கிறேன். இதை சும்மா அடையாளத்துக்காக பைத்தான் அண்டர்ஸ்கோர் அப்படின்னு போட்டுக்கிறேன். இதை இங்கே வந்து என்னோட டேபிள் நேம் கொடுத்துக்குவேன். ஐயோ, என்னோட டேபிள் நேம் என்னது? பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸா? ஓகே, அதை நான் இங்கே கொடுத்துக்குவேன், அவ்வளோதான். இப்போ இதை நீங்கள் எங்கே பண்ணணும், இங்கே கனெக்ட் பண்ணணும். எங்கே? உங்களோட வியூஸில் கனெக்ட் பண்ணணும். இதே மாட்டோம், ஏன்னா அப்போ இதுதான் இந்த டேட்டா உங்களோட ஏபிஐ மாற்றி கொடுக்கும், ரைட்? இங்கே வந்து வேற ஒரு நேம் கொடுங்க, பைத்தான் எம்ப்ளாய் லிஸ்ட் கொடுங்க. எல்லாமே சும்மா பைத்தான் போடுங்க அடையாளத்துக்காக. இங்கே அதே மாதிரி டெஃப் இது கெட்டே இருக்கட்டும். மை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பதிலாக பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ், அதோட ஆப்ஜெக்ட் டாட்டாலாம் எல்லா டேட்டாவும் எடுத்துகிட்டு வந்துடும். இங்கே எம்ப்ளாய் சீரியலைசருக்கு பதிலாக என்ன கொடுக்கணும், இங்கே பைத்தான் எம்ப்ளாய் சீரியலைசர் கொடுக்கணும், அவ்வளோதான். புரிஞ்சா? பைத்தான் எம்ப்ளாய் சீரியலைசர். ஓகே, இதை நீங்கள் கமா போட்டு இங்கே பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இங்கே இப்படி கமா போட்டுக்கோங்க. கமா போட்டு இதையும் நீங்கள் இம்போர்ட் பண்ணும்ல, அப்போ 2 சீரியலைசர் இருக்குல்ல, அதனால 2ஐயும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அப்போ இங்கே முடிச்சா? அப்போ இதை நீங்கள் கால் பண்ணும்ல, எப்படி கால் பண்ணுவீங்க? இங்கே அதே மாட்டோம் பார்த்து இதுக்கு என்ன கொடுக்கலாம், பைத்தான் ஏபிஐன்னு கொடுப்போமா? சும்மா பைத்தான் ஏபிஐன்னு கொடுப்போம். ஓகே, ஃபார்வர்டு ஸ்லாஷ் கமா வியூஸ் டாட் பைத்தான் எம்ப்ளாய் லிஸ்ட் கமா அஸ் வியூ, சாரி அஸ் வியூ, அஸ் அண்டர்ஸ்கோர் வியூ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சாரி, டாட் அஸ் வியூ. புரிஞ்சா? இப்போ இதையும் நான் மாற்றிட்டேன்னா லாஸ்ட்டில் கமா போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் எனக்கு ஆல்ரெடி தான் நீ தான் முன்னாடியே நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்களே யூஆர்எலோட, அப்போ நான் டேரெக்டாக ரன் பண்ணால் போதும். எப்படி ரன் பண்ணுறேன் பாருங்க. இப்போ ரன் பண்ணிட்டேனா? ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக அதுக்கு இப்போ ரன் பண்ணிட்டேனா, இப்போ பாருங்க, நான் இங்கே அட்மின் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா அட்மினில் வந்து இந்த இப்போ 2மே வந்திருக்கும் பாருங்களேன், 2 டேட்டா வந்திருக்கா. மை ஸ்டூடெண்ட்ஸில் ஆல்ரெடி டேட்டா இருக்கு. இப்போ பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு டேட்டா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து sweta@gmail.com 1234 பாஸ்வேர்ட், ஏதாவது ஒரு ஃபோன் நம்பர் சேவ் பண்ணிட்டேன். ஓகே, இன்னொரு டேட்டாவும் கொடுக்குறேன். இப்போ காயத்ரி. ஓகே, ஸோ காயத்ரி 12345 பாஸ்வேர்ட், ஏதாவது ஒரு ஃபோன் நம்பர். ஓகே, சேவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ்ல 2 டேட்டா இருக்கு. ஓகேவா? இதை தான் நீங்க திருப்பி ஏபிஐ கேட்டீங்க, கரெக்டா? அப்ப நான் என்ன பண்ணுவேன், இங்க மேல போயிட்டு அந்த ஏபிஐ நான் மாத்துவேன். ஃபர்ஸ்ட் ரன் பண்ணுங்க நார்மலா, ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு பைத்தான் ஏபிஐ டைப் பண்ணுங்க. பைத்தான் அண்டர்ஸ்கோர் ஏபிஐ கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா இந்த ஏபிஐ வந்துருச்சா? இப்போ இந்த லிங்கை நீங்க காப்பி பண்ணி உங்களோட அந்த அவருக்கு அனுப்புங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த யூஆர்எல் கொடுப்பாங்க. கொடுத்துட்டாங்களா? இப்போ இவங்க ரன் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேவா? இப்போ இந்த டேட்டா வந்துடும். ஓகே, புரியுதா கைஸ்? புரியுதா? எஸ்ஆர் எவ்ரி ஒன் எப்படி வந்திருக்கா? ஸ்வைதா டேட்டா எல்லாமே எஸ்ஆர் கைஸ், அவ்வளோதான். ஓகே, இதுதான் கைஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுவீங்க. இதுதான்ப்பா கம்பெனியில் ஒர்க் பண்ணுற கோடு. நீங்கள் திருப்ப ஏபிஐயா லிங்க் பண்ணணும்னா இப்படி பண்ணணும், இல்லை ஏபிஐ டேட்டால இருந்து வரதை நீங்கள் இப்படி பண்ணணும், அவ்வளோதான். புரியுதா கைஸ்? ஓகே, ஸோ அப்போ அவங்க கேட்க இந்த மட்டும் நீங்கள் ஏபிஐயா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு தான் இதுதான் டூல். இப்போ நீங்கள் ஒரு டூல் தயாரிச்சிட்டீங்க, அவ்வளோதான் கைஸ். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இதோட உங்களுக்கு கோர்ஸ் முடிஞ்சிருச்சு கைஸ். ஓகே, இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் செஷன் அரேஞ்ச் பண்ணி ப்ராப்ளம் சால்விங் நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ அதை நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா ஒரு 1 or 2 days நான் அதை நான் சொல்லித்தரேன். ஓகேவா? உங்களுக்கு அதை மட்டும் நல்லா அந்த ப்ராப்ளம் சால்விங் மட்டும் அந்த ட்ரிக்ஸ் இதெல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா அப்புறம் ஒரு செஷன் வந்து இன்டர்வியூக்கு என்ன மாட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஓகே, அதை ஒரு கிளாஸில் நான் சொல்லித்தரேன். அப்போ நம்ம அதோட நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். புரிஞ்சா? புரியுதா கைஸ்? ரெக்கார்ட் ஆஃப் பண்ணி